ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஜீவன் சுகம் பலன் கொடுத்து இம்மட்டுமாய் காத்து வந்திருக்கிற பெரிய தயவுக்காக நன்றி சுவாமி. இந்த காலை வேலையில கூட ஆண்டவரே, பல வேலைகளின் மத்தியில நாங்கள் பெண்களாய் வந்து சற்று நேரம் உடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே உடைய வசனங்களை தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த நேரத்துக்காக நன்றி சுவாமி. பிரத்யேகப்படுத்தி வந்திருக்கிறோம். தயவாய் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்துல எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்களை நாங்களும் ப்ரெஷியஸா எடுத்து எங்க வாழ்க்கையில அதை அபியாசிக்கிறதுக்கு உதவி செய்யும் சுவாமி. வீணாக்கி விடாதபடி இந்த நேரத்தின் ஆசீர்வாதத்தை முழுமையாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய முடியாம நோக்கி ஜெபிக்கிறோம். தடையின்றி இந்த நேரத்தை அனுசரிக்கவும், வர இருக்கிற மக்கள் சீக்கிரமாய் வரவும் நீர் கிருபை பாராட்டும். தாழ்த்தியுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழிநாள் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் எனது ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விசை கூட கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இந்த நாளிலும் அந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 11 வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11 வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து அதனுடைய கொரிந்து சபைக்கு பவுல் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவும், அதை நமக்காகவும் சொல்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளவும் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு வசனம் முந்தி தான் நான் இப்ப எடுக்கிறேன். ஒரு வசனம் முந்தி முந்தி எடுத்து அப்படியே நம்ம போவோம். அந்த குலோயாவாளின் குடும்பத்தார் தான் போய் பவுல் கிட்ட, எபேசுல இருந்த பவுல் கிட்ட இந்த கொரிந்து சபையினுடைய நிலைமையை சொல்லுவதாக நாம் போன வாரத்துல பார்த்தோம். இந்த குலோயாங்கிறவங்களுடைய ஆஹ் அந்த அம்மா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு பெரிய பிசினஸ் உமன். பாருங்க, பவுலோட ஊழியத்துல நிறைய இப்படிப்பட்ட வியாபாரத்தில் ஈடுபடுகிற பெரிய பெரிய பணக்கார செல்வந்த பெண்மணிகள் அவருடைய சுவிசேஷத்தினால், அவருடைய பிரசங்கத்தினால் ஈர்க்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்துக்கு அவர்கள் அதிகமாய் உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, லீதியாள்ன்ற பெண்மணியை நாம் வாசிப்போம். இன்னும் நிறைய அவருடைய ரோமர் நிருபத்துல அவருடைய 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே பார்ப்போம். அதுல நிறைய பெண்மணிகளையும் பார்ப்போம். அது முக்கியமா அடுத்தது வந்து இந்த கொரிந்து பட்டணத்திலேயே அவர் வந்து பிரிசில்லான்ற பெண்ணை சந்திக்கிறார். ஆக்கில்லா, பிரிசில்லா. அவங்க 2 பேரும் அவருக்கு ரொம்ப துணையா இருக்காங்க. இப்போ இந்த குளோயே, இந்த அம்மா வந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த சபையில இருந்தவங்க அந்த சபையுடைய நிலைமையை பார்த்து அவங்களால பொறுக்க முடியல. அதனால அவங்க போய் அங்க சொல்றாங்க, சபை வந்து மிகவும் பிரிந்திருக்கிறது. அங்க நிறைய சண்டைகள் இருக்கிறது. அங்க இருக்கிறவங்க வந்து நான் பவுல் சொந்தம், நான் அப்போலோ சொந்தம், நான் வந்து கேபா சொந்தம்னு பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அந்த நிலைமைய சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு அதை குறித்து அதை சரிப்படுத்தணுங்கிறதுக்காக பவுல் இந்த கடிதத்துல அதையும் மென்ஷன் பண்றாரு. பிரிந்திருக்கிறதுங்கிறது வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நிறைய ஒவ்வொரு சர்ச்சிற்கும் ஒரே சபையா நம்ம வந்து உலகம் முழுவதும் வச்சு ஒரு சபையா இப்பவும் நம்ம நடத்த முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தெருவுலயே 4 சபை இருக்கு. அப்படிப்பட்ட சபைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 100 பேர் சேர்ந்து சேர்ந்து ஒரு சபை உருவாக்குறதுல தவறு இல்லை. அது மாதிரி அதுக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் இருப்பதும் தவறல்ல. ஆனா எல்லாரும் யாரை போதிக்கணும்? கிறிஸ்துவை போதிக்கணும். அதை விட்டு தங்களுடைய லாபத்துக்காகவும் தங்களுடைய கொள்கைகளுக்காகவும் இந்த மாதிரி குட்டி குட்டி சபைகளையும் பிரிச்சு சபையிலிருந்து பிரிக்கிறதும் தவறு என்பதை பவுல் அவர் அந்த இடத்துல முக்கியமா சொல்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, இவங்களோட அடுத்த பிரச்சனை என்னன்னா ஞானஸ்நான பிரச்சனை.
அப்போ நான் வந்து யாரும் என் நாமத்தினால நான் ஒருத்தருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்ததே கிடையாது. நான் ஞானஸ்நானம் கொடுத்தா அது கிறிஸ்துவின் நாமத்தினால தான் கொடுப்பேன். கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி வேற ஒருவனுக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த 2 குடும்பத்துக்கும் அவர் வந்து ஞானஸ்நானம் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் அவர் ஞானஸ்நானம் குடுத்துருக்கிறாரு. நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஜெயிலருடைய குடும்பத்துக்கு அவர் ஞானஸ்நானம் குடுத்திருப்பாரு. இவர் எங்க பார்த்தாலும் நம்ம குடும்பங்களாய் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இதுவும் ஒரு முக்கிய சம்பவம். அதாவது தகப்பன், தாய் எல்லாருமா எப்படி நோவா குடும்பத்தை மொத்தமா அவன் காப்பாத்தி அவன் ஆதாயப்படுத்தினானோ, அதே போல முழு முழு குடும்பமாக ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் சத்தியத்திற்குள்ளாக வருகிறார்கள். இவர்களுக்கு இதுவரைக்கும் சத்தியம் தெரியாது. இப்பொழுது அவர்கள் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா பவுல் கிளியரா சொல்றாரு, என்னோட வேலை ஞானஸ்நானம் கொடுக்கறதல்ல. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க வந்து ஞானஸ்நானம் கொடுக்கறது தான் வேலைன்னு நினைச்சு அவங்களுடைய எனது அச்சீவ்மெண்ட்ன்னு சொல்லி நான் இத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதுவும் தவறு. ஏன்னா கர்த்தர் வந்து ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு மாத்திரம் சொல்லல, போய் சீஷர்களாய் மாற்றணும்னு சொல்றாரு. எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவித்து கிறிஸ்துவின் சீடர்களாய் அவர்களை மாற்றுவதே நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய பணி. அதனால அதற்கென்று இன்றைய சூழ்நிலையில ஞானஸ்நானம் கொடுப்பதற்கென்றே நிறைய சபைகளில ஆயர்கள் இருக்கிறார்கள். அந்தந்த சபையில அவங்க கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அந்த ஆயர்கள் அதற்கேற்ற காரியங்களை செய்திருவாங்க. ஆக இப்படி நாம வந்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளாகவும் கிறிஸ்துவை பற்றியும் நாம் அவர்களுக்கு சொல்லுவதே முக்கிய கடமை என்று பவுலே தனக்காக சொல்லியிருக்கிறார். தன்னுடைய அஹ் ஊழியத்திலேயே அவர் அதை முக்கியப்படுத்தி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 18ஆம் வசனத்துல சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கோ பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இதுதான் இப்போ இதுல இருந்தா நம்ம போன தடவை நிறுத்தினோம். சிலுவையை பற்றிய உபதேசம். இப்போ கிறிஸ்தவ உபதேசத்துல சிலுவையை பற்றி சொல்லாம நம்மால பிரசங்கிக்க முடியாது. நமக்கு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் முக்கியமல்ல. அதனால உடனே கிறிஸ்து செய்த அற்புதங்களையே நம்ம சொல்லக்கூடாதா? இல்ல, அப்படி இல்லை. கிறிஸ்து செய்த அற்புதங்களோட கிறிஸ்து பிறந்த விதத்தை, கிறிஸ்துவின் பிறப்பு, இது எல்லாவற்றை காட்டிலும் எது நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான பலனாய் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோமானால் அவருடைய மரணம். அவருடைய மரணம் மாத்திரமல்ல, அவருடைய மரணத்தின் பின்பு உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதற்கு பின்பு பரமேறுதல். இந்த 3 காரியமும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில அவங்களுடைய ஆவிக்குரிய ஈடேற்றத்திற்கு அது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. இது அறியாததான் இன்னைக்கு கோடி கோடி ஜனங்கள் போய் ஒரு ஆற்றுல போய் முங்குனா அவங்களுடைய பாவம் தீந்துரும், மோட்சத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறாங்க. அதுக்காக எவ்வளவு அடிதடி, எவ்வளவு ஜனங்கள் போறாங்க, எவ்வளவு இன்னைக்கு டெய்லி டெத் டோல் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அவங்களே அதை க்ளோஸ் பண்றாங்க. 28ஆம் தேதி வரைக்கும் அதை க்ளோஸ் பண்றாங்க. 28ஆம் தேதி என்ன ஆகுமோ தெரியல. 26ஆம் தேதி வரைக்கும். 26ஆம் தேதி என்ன ஆகும்? இப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு சூழ்நிலையில நம்ம நாட்டு மக்களுடைய அறியாமை அவ்வளவு பெரிதா இருக்கு. அன்றைக்கும் ஒரு குழந்தையருக்கு இந்த மாதிரி தான் அவங்க அறியாமையில இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் அறியாமையிலே இருந்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதனாலதான் அவங்களுக்கு சிலுவையின் உபதேசம் அவர்களுக்கு புரியல. சிலுவையை பற்றி அவங்களால அறிந்து கொள்ள முடியல. ஏன்னா இந்த சிலுவையை பற்றி பேசுறது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்போ ஒரு மீட்டிங் எடுத்து ஆரம்பிச்ச உடனே மரணத்தை பற்றி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ நீ நாளைக்கு உயிரோடு இருப்பாயா, நீ எங்கே போவாய், இப்படின்னு எடுத்த உடனே ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த செய்தி?
உண்மையாகவே அந்த செய்தி மிக நல்ல செய்தி. ஒருத்தரை நல்லா யோசிக்க வைத்து அவர்கள் என்ன வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்பதை அன்றைக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. ஆனா அன்னைக்கு இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்குமே அந்த மாதிரி செய்திகள் பிடிப்பதில்லை. இது எப்படி இருக்குன்னா, தூக்குல போடுறது பாதி, அல்லது இந்த கிலட்டின்ல போடுற மாரி, அந்த மாரி செய்திகள தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி இது இருக்கு. ஆனா, சிலுவையின் செய்தி உண்மையாகவே அது நமக்கு ஒரு பெரிய பலன். அதில ஒரு பெரிய வல்லமை உண்டு என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த சிலுவையின் செய்தியிலேயே பெரிய வல்லமை உண்டு. அதன் மூலமா தான் கர்த்தருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அந்த சிலுவையின் மூலமாகத்தான் வெளிப்படுது. அதனால தான் சிலுவை ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். அன்றைய நாட்கள்ல சிலுவை ஒரு பனிஷ்மென்ட் சிம்பல். அது வந்து ரொம்ப மோசமான ஒரு மனுஷனுக்கு தான் அந்த சிலுவைய குடுப்பாங்க. அதனால யூதர்களுக்கும் ஒரே குழப்பம், கிரேக்கர்களுக்கும் ஒரே குழப்பம். அன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறேன் என்று வந்த கூட்டத்தார் 2 விதமானவர். யூதர்களும், கிரேக்கர்களும். ஆனா இவர்கள் இருவருக்குமே குழப்பம். இப்ப யூதர்களுக்கு எப்படிப்பட்ட குழப்பம்னு பார்த்தீங்கன்னா, ஆ இந்த சிலுவை ஒரு தண்டனை, சாபத்துக்குரிய ரோமர்களால உருவாக்கப்பட்ட ஒரு காரியம். இது வழியாவா இதுல மரிச்சு இதுல தான் ஆண்டவர் மீட்கணும்னு சொன்னா, இதுக்காக பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பி, இந்த மாதிரி ஒரு கடவுள் எங்கேயாவது இருப்பாங்களா? அப்படின்னு அவர்கள் யோசிக்கிறார்கள். கிரேக்கர்களுக்கு என்ன விளங்கலன்னு சொன்னா, இது எப்படி இப்படி ஒரு சாத்தியமாகும்? ரட்சிக்க வருகிறவர், அவர் நல்லா எப்படி ஒரு இதா நம்மள ரட்சிக்கணுமே ஒழிய, ஒரு போராளியா ஒரு பெரிய வீரரா நம்மை ரட்சிக்கணுமே ஒழிய, இப்படி போய் தண்டனைக்குள்ளாகி ரட்சிப்பார்களா? அப்படின்னு 2 பேருக்குமே பயங்கர குழப்பம். அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சாவு மெத்தட பார்க்குறாங்க. ஆனா, அந்த சாவை எதனால அப்படி ஏத்துக்கொண்டார்? அதை பற்றியெல்லாம் அவங்க கொஞ்சமும் யோசிக்கல. ஆனா, அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு குடுக்கப்பட்டிருக்கு. ஆனா, அதை அவங்க வாசிக்கல. இதுதான் நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை. நாம் நம்முடைய ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், அவருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், நமக்கு என்ன தேவைன்னு சொன்னா, அவருடைய வழி நடத்துதல்கள், அவரை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா, அவரே தான் வார்த்தை. வார்த்தையாகிய அவர் நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை கொல்லும், நம்மை சுட்டிக்காட்டும். எல்லாமே நம்ம அதை பற்றி அறிந்திருக்கிறோம். இவ்வளவு தெரிஞ்சும் அந்த வார்த்தையை நம்ம சரியா படிச்சு, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்ம அவருடைய மரணத்தின் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளாம இருந்தோமானால், அன்றைக்கு இருந்த யூதர்களும், கிரேக்கர்களையும் போல தான் நம்ம இருப்போம். அவங்க உலக அறிவுல கிரேக்கர்கள்லாம் ஞானிகள். எல்லா தத்துவ ஞானிகளும், பெரிய பெரிய படித்தவர்களும் கிரேக்கர்களா இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு நமக்கு என்ன ஆச்சு? நம்மால அந்த அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம், கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. இதனாலதான் பவுல் என்ன சொல்வார் தெரியுமா? நான் பவுலே இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு ஆக நான் எல்லாவற்றையும் என்ன செய்றேன்? நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அதனுடைய வேனிட்டிய அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இதெல்லாம் வெறுமை. இதுல ஒண்ணுமே நமக்கு சொல்லித் தரல. நமக்கு தேவையான ஆவிக்குரிய ஒரு ஈடேற்றத்துக்கு, மேன்மையான ஒரு வாழ்வுக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு வேண்டிய காரியங்களை ஆவியானவர் நமக்கு இந்த வேதத்துல தான் சொல்லிக் குடுத்திருக்கிறார். நமக்கு அவர் மூலமாக அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவை நாம் அறிந்தால்தான் நாம மேன்மையாக முடியும் என்பதை பவுல் அறிந்ததினாலே பிலிப்பியர் 2ஆம், 3ஆம் அதிகாரங்களில் அவர் ரொம்ப தெளிவா சொல்வார். எல்லாவற்றையும் நான் என்னுடைய லாபமானவைகளெல்லாம் நஷ்டமானேன். கிறிஸ்துவை அறிவதே அறிவு.
கிறிஸ்துவுக்கு சாவு எனக்கு ஆதாயம் இப்படின்னு எல்லாம் அவர் அது சொல்வார். ஏன்னா அது அதனுடைய மேன்மையை அவர் புரிந்து கொண்டார். அதனாலதான் அவர் இன்னொன்னு கூட சொல்றார், நான் எல்லாவற்றுக்கும் எல்லாமும் ஆகிறேன், நான் எல்லாவற்றுக்கும் நான் வந்து பங்கு கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா நானும் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவனா இருக்க வேண்டும் என்பதற்காக. எல்லாம் இத்தனைக்கும் அவர் வந்து அவரை பற்றி அவர் தானா பேரை சொல்லலைன்னாலும் அவருடைய நிருபங்களிலே நம்ம வாசிக்கிறோம். அவர் வந்து 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டு பரலோக காட்சியை அவர் பார்த்து வந்தவர். சோ அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்படியாவது இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில நான் பங்கு பெறணும். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்னா என்னன்னு நம்ம வெளிப்படுத்தல் விசேஷம் படிக்கும் போதே நம்ம படிச்சிருக்கோம். சோ இந்த காரியம் எவ்வளவு முக்கியம்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சது? இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்திலே அவர் அறிந்தார். அவர் அது வரைக்கும் எப்படி இருந்தாருன்னா, இந்த யூதர்களைப் போலதான் பாரம்பரியங்களையும், சடங்குகளையும், மத சட்டங்களையும் முக்கியமாய் கருதினதுனாலதான் இயேசு கிறிஸ்து அவரை டைரக்டா சந்திச்ச போதே கேட்டார், ஆண்டவரே நீர் யார்? சரியான கேள்வி கேட்டார். அந்த மாதிரி ஆனா அவர் கேட்டாரு, கேட்ட உடனே மாறினார். நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம், மாற்றம் இருக்காங்கிறது தான் முக்கியம். அவர் வாழ்க்கையை மாற்றி கொண்டார். அப்படியே அபவுட் அவர் போய் எல்லாரையும் கொல்ல போனவர் அவங்கள்ட்ட போய் கிறிஸ்து தான் உண்மையான கடவுள், பிதாவின் குமாரன் அப்படிங்கிறத அறிவிச்சார். அவர் உயிரோடு இருந்தாரு, மரித்தாரு, எழுந்தாருங்கிற சத்தியத்தை அவர் சொன்னார். அப்பதான் அவர் அப்போஸ்தலன் என்று அறிவிக்கப்படுவார். அன்னைக்கு காலத்துல அதுதான் குவாலிஃபிகேஷன். உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்களும் இன்னும் இன்னும் இந்த சீஷர்கள்லாம் உயிர்த்தெழுதலை பார்த்தவர்கள், அவர்கள் எல்லாரும் தான் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுவார். அதுதான் அன்னைக்கு இருந்த குவாலிஃபிகேஷன். அப்படியாக பவுல் அந்த குவாலிஃபிகேஷனை பெற்றார். சரியா? அதனால நமக்கும் நாம வந்து படிச்சு டிகிரி வாங்கி நாம வந்து பெரிய கல்விமான்களா ஆகிறதுனால நம்ம கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவே முடியாது. கிறிஸ்துவை அனுபவத்திலும் கிறிஸ்துவை அவருடைய வார்த்தைகளின் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படிதான் நாம அறிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த 19ல இருந்து 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவ ஞானம் உலக ஞானத்தை பற்றி அங்க பேசுறத பார்க்கணும். அதான் நான் இப்போ சொன்னது போல உலக ஞானம் வந்து லாஜிக்கலா பேசும், ரீசனபிளா பேசும், அது ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கும். நமக்கு வந்து நம்மோட அறிவுக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும். ஆனா அது வந்து நமக்கு தேவ ஞானத்தோட ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஏன்னா தேவ ஞானம் டோட்டலா டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி இந்த இந்த விதமான எண்ணங்களுக்கே அந்த தேவ ஞானத்துல இடமே கிடையாது. அதனால உலக ஞானத்துல நம்ம தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. யார் இன்னைக்கு நிறைய பயிற்சிகள், நிறைய பைபிள் காலேஜஸ், நிறைய குரூப்ஸ் இதுக்காக உட்கார்ந்து உட்கார்ந்து படிக்கிறாங்க. ஆனா அவங்க உலக ஞானத்துல, அவங்க அறிவுல அவங்க தேவனை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா அது முடியாது. அது அவர்களை தவறான வழியில தான் கொண்டு போய் முடியும். ஆனால் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வழி நடத்துதல்ல நம்ம கீழ்ப்படியும் போது உலக ஞானத்துல இருக்கிறவங்களுக்கு இது பைத்தியம் மாதிரி இருக்கும். ஆனா விசுவாசிக்கிறவர்களுக்கு அது ரட்சிப்பாய் மாறும். ஆஃப்டர் ஆல் நம்ம ரட்சிப்பு எல்லாம் எப்படி, என்ன என்ன லாஜிக் இருக்கு, என்ன ரீசன் இருக்கு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுதான் ஆண்டவருடைய வே ஆஃப் டூயிங். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க உங்களுக்கு தெரியும். உங்க வழிகளே வேற, என் வழியிலே வேற. வாசிங்க யாராவது ஏசாயா 55 8 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கு. பாத்தீங்களா? அப்போ நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் கர்த்தர் நினைக்கிறது கிடையாது.
அவருடைய வழிகளை நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. அவர் வழியை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம வேதத்தை வாசித்து அவரோட கூட ஒரு அனுபவத்துல இருந்தாதான், அந்த உறவில் இருந்தாதான் நம்மால அவர் செய்யற காரியம் என்னங்கிறத நமக்கு விளங்கும். இல்லைன்னா நமக்கு விளங்காது. ஏன் இது மாதிரி எல்லாம் அனுமதிக்கிறாரு, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நிறைய சமயத்துல நாம கூட கேட்கிறோம். ஆனா கர்த்தருடைய திட்டம் வேற. அந்த திட்டம் என்னன்னு நம்ம விளங்கி கொள்ளணும்னா நம்ம அவரோடு கூட எவ்வளவு நம்ம விளங்கி கொள்கிறோமா அப்படின்னா நாம் அவரோடு கூட நெருங்கின உறவில் இருக்கிறோம். நமக்கு விளங்கலையா நாம இன்னும் அவரை நெருங்க வேண்டும் என்பதே அர்த்தம். இதுதான் ஸ்டாண்டர்ட். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. பியூலா வேண்டாம், வேற யாராவது வாசிங்க. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் செய்யற அதிசயம் அற்புதம் எப்படி இருக்கும்னா, இந்த ஞானிகளுடைய ஞானமெல்லாம் கெட்டு போகும். அவங்களுடைய விவேகம், ரீசன், லாஜிக் அதெல்லாம் அழிஞ்சு போகும். அவங்களால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. எப்படி இது பாசிபிள் புரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ நாகமான் 7 தடவை ஒரு ஒரு ஆத்துல குளிச்சுட்டு எந்திரிச்சு வந்தார். அவனால புரிஞ்சுக்கிச்சு முடிஞ்சா? அவர் மலையில உட்காந்து சொல்லிட்டாரு, இவர் போய் 7 முறை குளிச்சுட்டு வந்தாரு. அவர் சரீரம் எப்படி இருந்ததா? குழந்தையின் சரீரமாய் மாறிடுச்சு. அது வரைக்கும் எப்படி இருந்ததா? புழுக்களும் மாற்றமும் நிறைந்த அழுகி போன சரீரம். இது யாராவது நம்ப முடியுமா? இப்ப நீங்களே போய் 7 தடவை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களால உங்க சரீரம் மாறிடுமா? அப்ப அந்த ஆத்துல ஏதாவது விசேஷம் இருக்கா? அந்த தண்ணியில ஏதாவது விசேஷம் இருக்கா? இதுதான் ஆண்டவருடைய செயல்பாடு. விளங்காது, விளங்கவே விளங்காது. ஆனா கர்த்தர் அற்புதமாய் காரியங்களை செய்வார். இந்த நம்முடைய நினைவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்ப அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை தந்து, அவருக்கு கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நேரிடும். இதுதான் நாம அவர்கிட்ட புரிஞ்சுக்கிற காரியம். ஸோ நம்ம ஸ்மார்ட் பீப்புளா, ரொம்ப ஞானிகளா இருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு தேவையே இல்லை. கர்த்தருக்கு தேவையானவர்கள் எல்லாம் சிம்பிளா கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற மக்கள். அவர்கள் போதும் அவருக்கு. அவர்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவரால் என்ன வேணா செய்ய முடியும். காகத்தை கொண்டு போஷிக்க முடியும், கழுதையை கொண்டு பேச முடியும், என்ன வேணா அவரால் செய்ய முடியும். அதனால நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய நிலைமைய நம்ம யோசிக்க கூடாது, நம்முடைய அறிவை யோசிக்க கூடாது. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டா தானே அப்படின்லாம் நம்ம பேசக்கூடாது. அப்சல்யூட் சரண்டர். உங்களுக்கு புரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கேட்கிற அந்த புரிதல் கர்த்தர் தருவார். ஆனா அந்த புரிதலுக்கு முதல் படி கீழ்ப்படி. அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர்கிட்ட நம்ம தாழ்த்தும் போதுதான், எனக்கு ஒண்ணும் இல்லை சுவாமி நம்ம அப்படியே அறிக்கை செய்யும் போதுதான் அவருடைய உண்மையான அந்த மெய்யான தெய்வம் குறித்த அந்த மெய்யான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். சோ இந்த கிரேக்கர்களுக்கும் கொரிந்தியர்களுக்கும் என்ன ஒரே பிரச்சனையா இருந்ததுன்னா, அவங்க அறிவு மூலமா யோசிக்கணும். ஏன்னா கிரேக்கர்கள் சோஃபியா, அந்த ஞானத்துக்கே அவங்க ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணியிருந்தாங்க, சோஃபியான்னு. அவங்களுக்கு ஞானத்துல அவங்க அவ்வளோ பெருசு. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, ஒரு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு தண்டனைக்குரிய கைதி மூலமாவா நமக்கு ரட்சிப்பு வரும், அவரா நம்முடைய மேசியா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய எல்லா காரியங்களுமே நம்முடைய ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய மரணத்தை அவர்களுக்கு ஒரு இடரலா இருந்தது. அவர்களுக்கு ஒரு
வேடிக்கையா இருந்தது. கிரேக்கர்களுக்கு வேடிக்கையா இருந்தது, யூதர்களுக்கு அது இடரலாய் போய்விட்டது. ஆனா நம்புகிறவர்களுக்கோ அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கோ அது தேவ பலனாய் மாறியது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதேதான் திரும்ப திரும்ப அவரை இந்த வசனங்கள்ல அவர் சொல்றாரு. 22ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தெரிகிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போதே யூதர்கள் எல்லாம் என்ன கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா, அடையாளங்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய பேரு நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒருவேளை நாமுமே அப்படியே இருக்கிறோமான்னு தெரியாது. ஆனா என்னோட லைஃப்ல நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் வேணும், ஒரு அடையாளம் வேணும். அப்பதான் அவங்களால அதை நம்ப முடியும். அப்புறம் அது இல்லாம அவங்களுக்கு இந்த மாதிரி அடையாளங்களையே தேடி தேடி போறதுனால அவங்க பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அடையாளமா தெரியும். திடீர்னு அவங்க வானத்துல ஒரு அடையாளத்தை பார்ப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு இது ஏதோ ஒண்ணு அடையாளமா தெரியும். இப்படி அவங்களுக்கு அந்த அடையாளங்களே தான் அவங்களுக்கு இருக்கும். சொப்பனங்கள் வரும். இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. இந்த கிரேக்கருக்கு எல்லாத்தையுமே ஞானத்தோடு புரிஞ்சுக்கிற அந்த விதமான ஒரு காரியம். ஆனா நாமோ என்ன பண்றோம்? சிலுவையில் அவர் பவுல் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். பைத்தியமா இருக்காரு, கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்காரு. ஏன்னா ஹியூமன் ரீசன் லாஜிக்குக்கெல்லாம் இட் இஸ் பியாண்ட், இட் லுக்ஸ் ஃபூலிஷ். அதனால அவங்க ஒரு கடவுள் தன்னுடைய சொந்த குமாரனை இப்படி கொடுப்பாரா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அவங்களுக்கு அதனால ஏற்றுக்கொள்ள முடியலங்கிறாங்க. ஆனா அவங்க வேதத்தை மாத்திரம் கொஞ்சம் வாசிச்சிருந்தாங்கன்னா அவங்களால அதை புரிஞ்சிருக்க முடியும். அன்றைக்கு அவங்களுக்கே சங்கீதம் 22லயும் ஏசாயா 53லயும் இந்த சஃபரிங் மெஸ்ஸையாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. பாடுகளின் மெஸ்ஸியா என்கிற அந்த அந்த எண்ணங்களை, அந்த விதத்தை அவங்க சொல்லியிருக்கு. அந்த சங்கீதத்திலயும் சொல்லியிருக்கு. 53ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கம்ப்ளீட்டா நாம எல்லாம் மிஸ் பண்ணிட்டாலும் மிஸ் பண்ணாத அளவுக்கு கம்ப்ளீட்டா அவருடைய பாடுகளை அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த அன்றைக்கு அவங்களால அதை அவ்விதமாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் அதை பெரிதா எடுக்கவில்லை, அவர்கள் அதை தியானிக்கவில்லை. இன்றைக்கும் நமக்கு இது ஒரு எச்சரிப்பு. நம்ம கையில வேதம் கொடுத்துக்கப்பட்டிருக்கு, எல்லாமே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. நாம அதை கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து அதை தியானிக்க வேண்டிய விதத்துல தியானித்தோமானால்தான் நமக்கு கர்த்தருடைய திட்டம் புரியும்னு கர்த்தர் கேட்பார்ல. நான் உனக்கு எழுதி கொடுத்துருந்தேன்ல, நான் உனக்கு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு அவர் சொல்லுவார்ல. அப்ப நாம அதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? அப்ப அதை நம்ம படிக்க வேண்டிய விதத்துல படிக்கணும், நம்ம தியானிக்க வேண்டிய விதத்துல தியானிக்கணும். இந்த கிரேக்கர்கள் அதை பார்த்து அவங்களுடைய ஞானத்துல பார்த்துட்டு அவங்க சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. அதனால அது யூதனோ கிரேக்கனோ ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட, ஆண்டவரால ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவர்களுக்கு நிச்சயம் அது தேவபலனா இருக்கும். இந்த வசனத்தை வாசிங்களேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதுல 3 படிகள் அழகா கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு அது தேவபலன். யாருக்கு? அது வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஓகே, அவர் தெசலோனிக்கேயருக்கு இதை சொல்றாரு. ஆனா எந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் இந்த 3 காரியங்கள் தான் மிக அவசியம். இந்த 3 காரியங்களினாலதான், வேற ஒண்ணும் அவனுடைய பரிசுத்தமோ அவனுடைய நீதியோ கிடையாது. நம்ம என்ன பார்க்கிறோம்? முதலாவது
ஆவியானவர் அவனுக்கு என்ன செய்யறாரு? சுத்திகரிக்கிறாரு. அல்ல, முதல்ல இது நீங்க பின்னால இருந்து வரணும். அதாவது முதல்ல இது உலகத்துக்கு முன்னாலேயே தேவன் அவனை தெரிந்து கொள்கிறார். 2வது சத்தியத்தின் மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாக நீ ரட்சிக்கப்படுற. 3வது ஆவியானவர் உன்னை சுத்திகரிக்கிறார். இதனாலதான் உனக்கு சிலுவை எப்படி இருக்கு? தேவ பலனா இருக்கு. உனக்கு இடரலா இல்ல. உனக்கு அது ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு லாஃபிங் ஸ்டாக் காட்டா இல்ல, கேலி பொருளா இல்ல. ஏன்னா அது உனக்கு தேவ பலனா இருக்கு. அதிலிருந்து நீ ஆண்டவருக்குடைய வல்லமையையும் ஞானத்தையும் நீ பெற்றுக்கொள்கிறாய். சிலுவை உனக்கு பலனா இருக்கு. அப்போ அது எப்படி முடியும்? இந்த 3 காரியங்களும் உன் வாழ்க்கையில இருக்கும்போது. அந்த அந்த 3 காரியங்களையும் நாம் பெற்றிருக்கிறோமா? நாம் உணர்ந்திருக்கிறோமா? நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் என்பதுல நிச்சயமா இருக்கீங்களா? சத்தியத்தினாலே நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆவியானவரினால் அனுதினமும் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்களா? அதற்கு உங்களை விட்டு கொடுக்கிறீர்களா? ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? இந்த 3 உங்க வாழ்க்கையில இருந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? சிலுவையை உங்களுடைய பலனாய் மாற்றிக்கொள்ள முடியும். இப்ப 26, 27, 28, 29 இந்த வசனங்கள் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். கர்த்தர் God calls everyone with, there is a general call, there is a specific call. ஜெனரல் கால் என்ன? நீங்க எல்லாரும் போய் எல்லாரும் பிரசங்கிங்க, எல்லாரும் சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னலாம். உங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு கால் இருக்கு. நீ இதை செய், நீ அதை செய், நீ அதை எப்படி செய்யணும், அந்த பெரிய அந்த வேலைய நீ எப்படி செய்யணும். இப்போ நீங்க நெகேமியா புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா, அந்த அலங்கத்தை கட்டுவாங்க. அலங்கம் கட்டுறது பெரிய வேலை, சரியா? அத ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை, ஒரு வேலையை எடுத்து செய்வாங்க. ஒருத்தர் கல்லு வைப்பாங்க, ஒருத்தர் சாந்து பூசுவாங்க, ஒருத்தர் கதவு வைப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும். இப்ப நமக்கு இந்த பெரிய வேலையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி வேலை இருக்கு, சரியா? அப்போ நம்முடைய அழைப்பு என்ன அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். நாம அதை செய்யணும், நானே எல்லாத்தையும் செய்யணும். நெகேமியா அப்படி நினைக்கவே இல்லையே. நெகேமியா எல்லாரையும் யூஸ் பண்ணாரு, அவ்வளவு பேரை யூஸ் பண்ணாரு. நீங்க அந்த புத்தகத்தை வாசிச்சீங்கன்னா அருமையா இருக்கும். டிவிஷன் ஆஃப் லேபர், எல்லாருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்து அவங்க அதை செய்தாங்க. அதுதான் நாமும் செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம். நாம புரிஞ்சுக்கணும், நானே எல்லாத்தையும் செய்ய முடியாது, ஆனா நாம எல்லாரும் செய்யணும். அப்ப எனக்குன்னு என்ன? உனக்கு பாட முடியுமா? உன்னை பாடல் மூலமா ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டு. எழுத முடியுமா? ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீ கட்டு. அப்படி நம்முடைய அழைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ மாம்சத்தின்படி நாம யாரு? நாம ஞானிகளும் இல்ல, வல்லவர்களும் இல்ல, பிரபுக்களும் இல்ல. அன்னைக்கு கொரிந்தியர்களும் அப்படித்தான். அந்த கொரிந்தியர்களும் worst ஆஃப் த worst பீப்புள், பாவம் நிறைந்த மக்கள். அந்த ஊருக்கு பயந்துதான் அவரு பேசினாரு, போனாரு. யாரு? பவுல். ரொம்ப பயப்பட்டாரு. அவருக்குன்னு அங்க தனிப்பட்ட ஒரு தரிசனமே கிடைச்சது. ஆண்டவர் அவருக்கு சொல்றாரு, பயப்படாதே, நீ போய் பேசு, இந்த ஊர்லயும் எனக்காக கொஞ்சம் பேர் இருக்காங்க, உன் மேல யாரும் கை போட மாட்டாங்க அப்படின்னு அவரை தைரியப்படுத்தி தான் அவரை பேச சொல்றாரு. ஏன்னா அவ்வளவு பயங்கரமான worst பீப்புள் அந்த கொரிந்தியன்ஸ். அவங்களுக்குதான் இவ்வளவு பெரிய ரகசியங்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க ஞானிகளும் இல்ல, வல்லவர்களும் இல்ல, பிரபுக்களும் இல்ல, ஆனா உங்களை எல்லாம் வெட்கப்படுத்தும்படி தேவன் என்ன செஞ்சிருக்காரு? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நீ ரொம்ப ரவுடி ஸ்ட்ராங் நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறீல, பலமுள்ளவங்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஒரு பெரிய கான்சர்ட், பாட்டு கான்சர்ட் நடந்தது. அதுல ஒரு பெரிய இசைஞானி, அவர் இந்த 23ஆம் சங்கீதம் இருக்கு இல்லையா, அத ஒரு பயங்கர அருமையா ஒரு ஆர்கெஸ்ட்ராவோட ரொம்ப சிறந்த முறையில பாட்டு பாடினார். அந்த பாட்டுக்கு அப்படி ஒரு அப்ளாஸ்.
கூரை பிஞ்சிட்டு போற மாதிரி. ஏன்னா அவ்வளவு அழகா பாடினார். அப்போ அதே சமயத்துல அங்கேயே அந்த கூட்டத்திலேயே இருந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஒருத்தர் இருந்தார், வயசானவர். அவருக்கு இதுல இருந்த வெறுமையை பார்த்தார். அதுதான் அதுதான் உலக ஞானம், தேவ ஞானம். உலக ஞானம் என்ன பார்த்துச்சுன்னா அவனோட திறமைய பார்த்துச்சு, அவனுடைய இசைய பார்த்துச்சு, அது எப்படி ஹார்மனி, சிம்பனி, இப்படி அப்படின்னு அதை தான் பார்த்துச்சு. ஆனா இந்த வயசானவருக்கு அவரால் சும்மா இருக்க முடியல. ஏன்னா ஆவியானவர் அவர் தூண்டிக்கிட்டே இருக்காரு. நீ போய் இதே சங்கீதத்தை வாசி அப்படின்றாரு. அப்போ இவர் எந்திரிச்சு வந்து மேடையில வந்து, இவருக்கு 23 சங்கீதம் மனப்பாடமா தெரியும், நம்ம எல்லாருக்குமே ஒரு வேளை தெரியும். அவரும் மேல வந்து அப்படியே தன்னுடைய மெதுவான குரல்ல அவர் வந்து அந்த அந்த அதே 23 சங்கீதத்தை அனுபவத்தோடு உணர்ச்சியோடு அவர் பேசி சொன்னார். சொல்லி முடிச்சோடனே அப்படி ஒரு சத்தம், சைலன்ஸ். அவருக்கு விண்ணை பிளக்கும் கரகோஷம், இவருக்கு அமைதி. எல்லாரும் பார்த்தா எல்லாரும் அப்படியே அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆவியானவர் அவர்களோடு இடைப்பட்டு அந்த கூட்டத்துல ஒவ்வொருவரும் அப்படியே தேவர் மூவ்ட் இன் டியர்ஸ். பாருங்க, இதுதான் உலக ஞானமும் தேவ ஞானம். அனுபவம். அவர் தன்னுடைய அனுபவத்துல அதை சொன்னார். அவர் கற்றுக்கொண்டதை வைத்து அவர் பேசினார். 2 பேரும் ஒரே டாபிக் தான் பேசிட்டாங்க, ஒரே சங்கீதத்தை சொல்லியிருக்காங்க. சோ ஞானமானவைகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். இவருக்கு பெரிய வாய்ஸ் கிடையாது, இவர் வயசானவர். ஆனா அந்த அனுபவம், அந்த உணர்ச்சி, அந்த வசனத்தின் அந்த ஆழம் அவருடைய வார்த்தையில வெளியே வந்துச்சு. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்றேன், God does not want smart people, God does not want intelligent people. அதனால ஸ்மார்ட்டா இருக்கக்கூடாது, இன்டெலிஜென்ட், இது முட்டாள்தனம், இது பேசுறது விதண்டாவாதம். நாம என்ன சொல்றோம்னா, உலக ஞானத்துல நீ எப்படி வேணா இரு, ஆனா தேவ ஞானத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சித்தத்துக்கு விட்டு கொடுக்கிற ஒருத்தரா இரு. உனக்கு அதுல புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு அதுல அதுல ஞான பட்டம் வேணும்னு கிடையாது. நீ தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சிம்பிள் பர்சனா நீ இருந்தா போதும். அதுதான் அந்த வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நிறைய நமக்கு இருக்கிற பிரச்சனை தெரியுமா? எனக்கு அது இல்லை, நான் அது இருந்திருந்தேன்னா நான் அப்படியா இருந்திருப்பேன், எனக்கு இந்த டேலண்ட் இல்லை, என்னால இது செய்ய முடியல, என்னால ஜெபிக்க கூட முடியல. எனக்கு ஒரு அண்ணன் நல்லா தெரியும். அந்த அண்ணன் ஆரம்ப நாட்கள்ல ஏதோ இப்ப கொஞ்சம் நல்ல அவரால் முடிஞ்ச அளவு ஜெபிக்கிறாரு. ஆனா முந்தியெல்லாம் கோர்வையா பேசவே வராது அவருக்கு. ஜெபம் பண்றது கூட அவர் அய்யோ என்னால முடியாதுன்னு. ஆனா அவர் எல்லாரையும் கூட்டி திரட்டி அவர் அதுல ஏதோ ஒரு பங்கு எடுத்துக்கொண்டு அந்த மீட்டிங்ஸ் ஆர்கனைஸ் பண்றது, ஊழியங்களுக்கு கூட்டிட்டு போறது, இதுல எல்லாத்துலயும் அவர் இருப்பாரு. எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா என்னன்னா அவருக்கு ஒரு நல்ல கோர்வையா கூட ஜெபம் பண்ண முடியாது. இன்னைக்கும் அவர் நல்ல பெரிய ஆளா பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர் மூலமா நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா வெரி சிம்பிள் பர்சன். அதனாலதான் சொல்றேன், God doesn't want a very talented person. டேலண்டட் பர்சன்ஸ்னால பெரிய பிரச்சனை தான் வரும். டேலண்டே வேண்டாம், ஆண்டவர் கையில நம்ம கொடுத்தோம்னா ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்து. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஏன்னா நீ உன்னோட திறமையினாலதான் நீ வந்தேன்னு சொன்னா நீ உடனே என்ன பண்ணுவ தெரியுமா? அந்த சாத்தான் பிசாசு மாதிரி தான், என்னாலதான், நான் அப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னு, நான் அப்படி செய்ய முடிஞ்சது அப்படிங்கிறத போயிட்டு வர சொல்லுங்க.
மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். சோ இதுல நம்ம திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னு சொன்னா, ஜஸ்ட் சரண்டர். உன்னோட ஞானத்தை பற்றி நீ யோசிக்காத, உன்னோட திறமையை பற்றி யோசிக்காத. உனக்கு கொடுத்திருக்கிறாரு, கட்டாயமா கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை கர்த்தருக்கு என்று பயன்படுத்து. அதுக்காக கர்த்தர் இடத்துல கீழ்ப்படிந்து கர்த்தர் இடத்துல கேளு. என்ன செய்யணும் சுவாமி என்று கேளு, கர்த்தர் உனக்கு செய்வார் அப்படிங்கிறதுதான் சொல்றாரு. இப்ப அவர் பிறப்புல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல செய்தி, நற்செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. ஞானிகள் உட்கார்ந்து அங்க கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ உன் ஞானத்துல கணக்கு போட்டு நீ வான்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்ததே ஒரு 10 நாள் கழிச்சுதான் வந்தாங்க. பிறந்த பிறகு 10 நாள் கழிச்சுதான் வந்தாங்க. ஆனா பிறந்த உடனேயே ஓடி போய் பார்த்தது யாரு? மேய்ப்பர். மேய்ப்பர்கள் பார்த்த உடனே அவங்களுடைய சிம்பிள் ஃபெய்த் எப்படி இருந்துச்சு? பார்த்த உடனே போய் இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லணும். அங்க பாத்தீங்கன்னா ஞானத்தினால அவங்க பெரிய ஞானமா கால்குலேட் பண்ணி அரண்மனைக்கு போய் வேண்டாத பிரச்சனையை உருவாக்கி அதனால 2 வயசு குழந்தைகளை எல்லாம் சாகடிக்க வேண்டிய நிலைமை. அதுக்கப்புறமும் இவங்க திரும்பி அங்க போகாம பயந்தடிச்சுட்டு ஓடினாங்க. ஆனா மேய்ப்பர்கள் சிம்பிள் பீப்புள் ஆடு மேய்ச்சாங்க, போய் பார்த்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க, கர்த்தரை புகழ்ந்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள், போய் எல்லாருக்கும் சொன்னாங்க. பாத்தீங்களா? அதான் கர்த்தருடைய திட்டம். அந்த மாதிரி சாதாரண பீப்புள் மூலமா தான் பெரிய விதமாய் நடைபெறும். அதே போல மீனவர்களை பார்த்தீங்கன்னா, மீனவர்களை தான் முதல்ல பிடிச்சார். படிப்பறிவு இல்லாத மீனவர்களை தான் முதல்ல பிடிச்சார். அதுக்கப்புறம் தான் அந்த மத்தேயு இந்த மாதிரி கொஞ்சம் பேர் படிச்சவங்களை இழுத்துட்டு வந்தாரு. அதனால அவங்க கேள்வி கேட்டு இருந்தாங்க. தோமா இவங்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பவுல், கடைசி லூக்கா. பவுல், லூக்கா டாக்டர், அவரெல்லாம் வெளியே அதுக்கப்புறம். முதல்ல பிடிக்கப்பட்டவங்க படிப்பறிவு இல்லாத மீனவர். பார்த்தீங்களா? அதனால காட்ஸ் வேஸ் ஆர் ஆல்வேஸ் ஹையர். நம்மளை காட்டிலும் அது உயர்ந்த, எப்படி பூமிக்கு வானத்துக்கு உயரமோ அவ்வளோ உயரமா. நமக்கு இங்க இருந்து அதுக்காக வேண்டி ஸ்பேஸ் இது ஷட்டில் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, பூமிக்கும் வானத்துக்கும் போய் சேர்றதுக்கு. அவ்வளோ உயரம். அங்க இருக்கிறாங்க சுனிதாவும் பால்டிமோரோ நம்ம ஒருத்தர் பால்ஃபோர் யாரோ ஒருத்தர் இருக்காரு அவங்க கூட. அவங்க 2 பேரும் இன்னும் வர்றதுக்கு முடியாம உட்கார்ந்துருக்காங்க. இன்னும் 10 மாசம் ஆகுன்றாங்க. அவ்வளோ உயரம். அந்த உயரத்துல அவரை விட உயரமாய் நம்முடைய நினைவுகளும் அவருடைய நினைவுகளும், நம்முடைய வழிகளும் அவருடைய வழிகளும் இருக்கும் என்று சொல்லி நாம பார்க்கணும். கடைசி வசனங்க 2 என்ன சொல்லுதுன்னா, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். இது ஒரு முக்கியமான வசனம். முதல் வசனம் நமக்கு சிம்பிள் புரிஞ்சுக்கிறோம். நாம கர்த்தருக்கு நம்ம கர்த்தருக்குரிய மேன்மை கொடுக்கணும். நம்ம வேற எதை குறித்தும் நாம மேன்மை பாராட்ட கூடாது. நம்மால, ஏன்னா நம்ம எப்பவும் நல்ல ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும், நம்மால் எதுவும் முடியாது. ஆனா நம்மால் எல்லாம் முடியும். எப்போ? கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். இல்லாதவைகளை குறித்து, இது ஒண்ணுமே இல்லை, பணம் இல்லை, பதவி இல்லை, மூளை இல்லை, ஒரு வேஸ்ட். ஆனா நம்ம கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை அவருடைய திட்டத்துல செய்வார். அதே சமயத்துல நான் தான் செஞ்சேன்னு மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. எவ்வளவு பெரிய டிஸ்கவரி, குளோரோஃபார்ம் டிஸ்கவர் பண்ணவரு அவரு. அதே சமயத்துல ஐன்ஸ்டீன் பெரிய உலகத்துக்கான ரிலேட்டிவிட்டிய தியரியை டிஸ்கவர் பண்ணாரு. ஐன்ஸ்டீன் ஆனா என்ன நினைச்சாருன்னா, அவருடைய இதுல அவர் கண்டுபிடிச்சாரு, அவர் முடிச்சாருன்னு நினைச்சாரு. ஆனா அந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சவரு கடைசியில ஐன்ஸ்டீன் மறிக்கும் போது எப்படி மறிச்சாரு? அந்த சமயத்துல சொல்றாரு, ஐயையோ நான் இந்த கிறிஸ்துவை அறியாமல் போனேனே. அந்நேரத்திலயும் அவருக்கு சுவிசேஷம் சொல்லப்படுது, அறியாமல் போனேனேன்னு ரியலைசேஷன் வருது.
ஆனா அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் சின்ன வயசுல இருந்தே உள்ளத்தை வேதத்திற்கும் வசனத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் விட்டு கொடுத்தலுக்கும் மனம் திரும்புதலுக்கும் சித்தத்தை அறிகிறதற்கும் நாம் பழக்கினால்தான் எந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மால அதை என்ன செய்ய முடியும், அதை ஃபாலோ பண்ண முடியும். இவர் அப்படியெல்லாம் தொடக்கத்துல பூரா ரிஜெக்ட் பண்ணி இக்னோர் பண்ணி இன்டிஃபரண்டா இருந்துட்டு மரண படுக்கையில அவர் சொல்லும் போது என்னாச்சு, அவர் மனசு அவர் திரும்பணும்னு நினைச்சா கூட திரும்ப முடியாது. மனக்கடினம் வந்துடும், அந்த அறிவு அடங்காது, அதனால அவரால் முடியல. ஆனா அதே சமயத்துல குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சவரு அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு இது நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க. அந்த மேடையில அவர் சொல்றாரு, இதுக்கு நீங்க எனக்கு பரிசு கொடுத்துட்டீங்க, ஆனா உலகத்திலேயே நான் கண்டுபிடித்த பெரிய கண்டுபிடிப்பு எது தெரியுமா? ஒரு உயிருள்ள ஜீவனுள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நான் கண்டுகொண்டேன். அதுதான் என்னுடைய கண்டுபிடிப்புகள்ல பெரிய கண்டுபிடிப்பு. அவரை நான் கண்டுகொண்டேன், அதுதான் எனக்கு பெருசு. பார்த்தீங்களா? என்னை காண்கிற தேவன் வனாந்தரத்துல சொல்ற ஆகார். நாமும் ஆண்டவரை கண்டு கொள்ள வேண்டிய விதத்துல கண்டு கொள்ளணும். வேதத்துல சொல்லியிருக்கேன், அதுக்கெல்லாம் க்ளூஸ். அவரை எப்படி கண்டு கொள்ளணுமோ அப்ப கண்டு கொள்ளணும். இந்த சமயத்துல நீங்க கண்டு கொண்டீங்கன்னா அவர் சமீபமா இருக்கிறாரு. இப்ப இத்தனை ரகசியங்கள் அந்த விதத்துல இருக்கு. ஸோ ட்ரெஷரண்ட் மாதிரி வேதத்தை வாசிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டெய்லி இப்படியே வாசிக்கிறது ஒருவேளை உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா நீங்களே அதை பயன்படுத்துங்க. அதுக்கு எப்படி உங்களால உங்க அறிவு இருக்கு இல்லையா, அறிவை கொண்டு அதை என்னென்ன விதத்துல பண்ண முடியுமோ பண்ணுங்க. எனவே என்னன்னாலும் நான் இப்ப சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ரட்சிப்பு, மீட்பு, பரிசுத்தம், ஞானம் எல்லாம் இல்ல. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைப்பதல்ல, இயேசு கிறிஸ்துவே நமக்கு. அதனாலதான் கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு அவ்வளவு முக்கியம். கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளும் போது, சிலுவையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த இயேசு கிறிஸ்துவே நமக்கு என்னவாயிடுறாரு, ஞானமாயிடுறாரு, நீதி ஆயிடுறாரு, பரிசுத்தமாகிறாரு, மீட்பும் ஆகிறாரு. இன்னும் வேற என்ன வேணும்? இன்னும் நம்ம பரலோகத்துக்கு போவதற்கு வேற எதுவுமே வேண்டாம். நாம குற்றவாளியா போய் நிற்கும் போது இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக நமக்கு அவருடைய நீதியை நமக்கு தருகிறார். அதனாலே நாம் என்ன ஆயிட்டோம்? we are found not guilty. நம்ம மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை தான் செய்தவர்கள், நித்திய ஆக்கினைக்குட்படக்குள்ள தண்டனைக்குள்ளானவர்கள் தான் நாம். நிற்கும் போது இயேசு கிறிஸ்து உடனே என்ன செய்யறாரு, சிலுவையிலிருந்து அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து விடுகிறார். சோ இப்ப நாம எப்படி ஆயிட்டோம்? இவன் இனி குற்றவாளி அல்ல. ஒரு சிம்பிளா அதுக்கு ஒரு அடையாளமா சிம்பாலிக்கா நம்ம பார்க்கணும்னா, அந்த சகரியா 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், யோசுவான்னு ஒரு பிரதான ஆசாரியன். நம்ம அந்த யோசுவா இல்ல, இது ஒரு பிரதான ஆசாரியன். யோசுவாங்கிற ஆசாரியன் போய் தேவ சமூகத்துல நிற்கும் போது அவர் எல்லா மனுஷரை போலதான், ஏன்னா ஆசாரியர்கள் எல்லாரும் எல்லா மனுஷரை போலதான் பாவம் செஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்க போய் பாவத்தை அறிக்கை செய்து மக்களுக்காகவும் சேர்ந்து அறிக்கை செய்து அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வாங்க, பலிகளை செலுத்தி பெற்றுக்கொள்வாங்க. அப்ப அவர் போய் அங்க நிக்கிறாரு. நின்னா அப்படியே அழுக்கும் கந்தையுமா அவருடைய ட்ரெஸ் இருக்கு. நீங்க சகரியா 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அப்போ பிசாசும் சொல்லுவான், இவருடைய உடைய பாத்தீங்களா எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு. ஏன்னா பிசாசுக்கு தானே வேலை, நம்மளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை, குற்றம் சொல்றதுதான் வேலை.
அந்நேரத்துல இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அந்த இடத்துல கர்த்தர் வந்து அவருக்கு ஒரு புதிய அங்கியை தரிப்பிப்பார். அதுதான் சிம்பாலிக்கா, இதுதான் நம்முடைய நீதியை, அவருடைய நீதியை நமக்கு தருகிறார். சோ இப்ப இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அது கர்த்தருடைய நீதியினால் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதே போலதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவரின் மூலமாக அந்த 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 3 ஸ்டெப் அதேதான் இங்கேயும் சொல்லப்படுது. சாங்டிபிகேஷன், நமக்கு அவர் ஆவியானவர் மூலமாக, வசனங்களின் மூலமாக நமக்கு அவர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காரு? சுத்திகரித்து கொண்டே இருக்கு. ஒரு முழு விடுதலையை எப்போ நாம பெற்றுக்கொள்வோம்? அவரோடு கூட நித்திய நித்தியமாய் நாம் வாழும்போது. அதற்கு பேர் தான் மீட்பு. எப்படி ஒரு சிலுவை அடிமையை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்கிறார்களோ, அதே போல இனி நீ அடிமை அல்ல என்று சொல்லி அவனுக்கு ஃப்ரீ ஆக்குறாங்களோ, அது மாதிரி நமயும் அந்த நித்திய ராஜ்யத்துல நம்மை, ஏன்னா அது வரைக்கும் இந்த பாவத்தின் தாக்குதல் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். நம்ம ஒருவேளை நம்ம அந்த நித்திய ஆக்கினைக்கு தண்டனைக்கு நம்ம மன்னிப்பு பெற்றுருவோம். ஆனா பாவம் நம்ம கூடயே சுத்தி சுத்தி இருக்கிறனாலதான் நம்ம அந்த நெருங்கி நிற்கிற பாவத்தின் கட்டுகளை விட்டு விலக வேண்டும். அதுக்குதான் சாங்டிபிகேஷன். The presence of the power of sin is there. ஆல்வேஸ் நம்ம சுத்தி அந்த கட்சிக்கிற சிங்கம் போல திரிஞ்சுக்கிட்டே இருக்கான். The power of sin will be there. ஆனா பிரசன்ஸ் ஆஃப் சின்னே இல்லாத இடம் இது அவரோட கூட. அங்க பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, கண்ணீர் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை. அந்த இடத்துக்கு நிச்சயமாய் நாம் போய் சேருவோம். அதுதான் இந்த அதிகாரத்துல கடைசியா அவர் சொல்றோம். அதனால நம்ம இதற்காக யாரை நம்ம மகிமைப்படுத்தணும்? இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். கடைசியா அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஜெஸ்னிகா அவங்க வாசிங்க. ஜெஸ்னிகாங்கிறது யாரு? சத்யாவா? இல்லையா? சத்யாவா? சரி, ரைட். எரேமியா 9:23 வாசிங்க. எரேமியா 9:23. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். 24. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் மேல் பிரியமாக போதும். அதாவது முதல்ல எதையெல்லாம் மேன்மை பாராட்டாதன்னு சொல்லி கொடுத்தாரு. அடுத்தது அவர் என்ன சொல்லி தர்றாரு? எதை குறிச்சு நீ மேன்மை பாராட்டு? கிருபைய நீ மேன்மை பாராட்டு. ஏன்னா நீ தகுதியே இல்லை, உனக்கு கிருபையா உன்னை நான் இவ்வளவு தூரம் வச்சிருக்கேன், இதுக்கு நீ மேன்மை பாராட்டு. அப்ப நம்ம வாழ்க்கையே ஆண்டவரை மேன்மை பாராட்டவும், மகிமைப்படுத்தவும், நன்றி செலுத்தவும், இதற்கென்றேதான் நான் படைச்சிருக்கேன்னு சொல்றாரு. இவர்களை நான் இதற்கென்றே ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43 வாசிக்கிறோம்ல. அப்ப நம்ம ஆண்டவர் அதுக்காக தான் வச்சிருக்காரு. இதுதான் புரிஞ்சுக்கணும். இதுதான் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு. இப்பதான் நமக்கு சிலுவை ஒரு வல்லமையா தெரியும். இல்லைன்னா அது ஒரு சாபமாதான் இருக்கும். நம்ம 2 நாட்களுக்குள்ளாக போகிறோம். அதுக்கு முன்னால ஒரு தெளிவான சிந்தை நமக்குள்ள வேணும்னு ஆண்டவரா நினைச்சிருக்காரு. நமக்கு இந்த வசனங்களை சொல்லி கொடுக்குறாரு. நாம இதை சரியான விதத்துல புரிந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டிய விதத்துல மகிமைப்படுத்துவோம். சரியா? சரி, இப்போ இதுல விஜயா தான் அமைதியா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். விஜயாவா பிரபாவா? யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரிக்கிற தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். சோத்திரிக்கிற தகப்பனே, அப்பா, கடந்த நாட்கள், கடந்த நேரங்கள், கடந்த நிமிடங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த தகப்பனே, இந்த வேத தியான நேரத்தை ஆண்டவரே இந்த கிருபியாய் கொடுத்து இந்த நாள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கொடுத்த நல்ல தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எத்தனையோ பேத்துக்கு இல்லாத ஆக்கியத்தை அன்பு தயவு இறக்க எங்கள் மேல் பாராட்டின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
அப்பா நாங்க எங்க வாழ்க்கையில நாங்க எப்படி வாழணும், எதை குறித்தும் நாங்கள் ஆண்டவரை மேன்மைப்படுத்தாதபடிக்கு அப்பா உங்க சிலுவையை குறித்து நாங்க மேன்மை பாராட்டுவதற்கு எங்களை தெரிந்து கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சுயத்தையும் எங்களுடைய ஞானத்தையும் எங்களுடைய பலத்தையும் எங்களுடைய ஐஸ்வர்யத்தையும் குறித்து மேன்மை பாராட்டாதபடி தகப்பனே, அப்பா சிலுவை தியானத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு அதை குறித்த ஞானத்தை ஆண்டவரே இந்த நாள்ல எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாள்ல நீங்க பாராட்டின பெரிதான கிருபைக்கும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இனிமேல் வரப்போற காலங்களையும் நேரங்களையும் ஆவியானவருடைய கரத்துல நாங்கள் அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க, வழிநடத்துங்க, எங்களை கிருபை செய்யுங்க, எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் மீட்பர் பொற்பாதம் பணிந்து கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென். Amen. ஆமென். Amen. Thank you. தேங்க்யூங்கம்மா. Thank you everyone. God bless you. Thank you. எல்லாரும் வந்து நல்லா இருக்கீங்கல்ல? விஜயா நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்குங்க ஆண்டி. சரி சரி சரி. ஓகே ஓகே. Thank you. Thanks for everyone for joining. தேங்க்யூ ஆண்டி. இங்கிலாண்டி இருக்கீங்களா? அவங்களுக்கு இன்னும் அதை ஆன் பண்ணி பேச தெரியல. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவோம். ஆண்டி பாய். Bye bye. Bye.